வணக்கம். 7/4/2026 ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 24ஆம் தேய்பிரையின் பஞ்சமி மாலை 5:50 வரைக்கும் இருக்கும். பின்பு சஷ்டி அனுஷம் இருக்கும் காலையில 2:21 வரைக்கும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் வந்துடும். கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். செவ்வாயினால புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விசேஷம் உண்டு. இன்னைக்குதான் 3வது அவதாரமான இந்த 10 அவதாரம் தசாவதாரம் இருக்கு இல்லையா விஷ்ணுவுடையது, அதுல 3வது அவதாரம் வராக பெருமான் பூமியை அப்படி தன்னுடைய மூக்கால கொண்டு வருவார். பன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வராக அவதாரத்தை கொண்ட வராக ஜெயந்தி இன்னைக்கு. அதனால வராகமூர்த்தியை வணங்குவதனாலே பூமி காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். வீடு வாசல் எல்லாம் கிடைக்கணும் சார், குழப்பங்கள் அந்த கேஸ் எல்லாம் இருக்குது சார், சிக்கலா இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கலை தீர்க்கக்கூடிய நாள். இன்னைக்கு எவ்வளவு தூரம் வராக பெருமானை வணங்குவதோ அவ்வளோ நாள் நல்லது. அதனால இன்னைக்கு வராக ஜெயந்தி கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 7:30 8 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கு. இன்னைக்கு சாயங்கால வேலையில 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்குது. ராகு காலம் 3 4:30, 9 10 யமகண்டம், குளிகை நேரம் 12 1:30. இன்றைய நாள்ல வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். மீன லக்னத்துல சூரியன் இருக்கிறாரு. இன்னும் 59 வினாழிகள் இருப்பார். 6:08க்கு சூரியனுடைய உதய நேரம். இன்னைக்கு சந்திராஷ்டம் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும். வியதிபாதம் என்கிற பாதமும் தைத்துளை கரணமும் இன்னைக்கு உண்டு. வியதிபாதம்ங்கிறது நார்மலா தசா காரியம் சொல்லக்கூடிய சிராத காரியங்கள்லாம் செய்யறதுக்காக இருக்கும். தைத்துளை கரணம் அப்படிங்கிறது சண்டைக்கு முயற்சி செய்ய சண்டை காரியங்கள் எல்லாம் இந்த வழக்குகள் எல்லாம் போடுறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். பஞ்சமியோட சேர்ந்த இந்த வராகி, அதனால வராகியை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா லாபம் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அந்த தன்மையை குறைச்சு கொண்டு வரதுனால செலவு கம்மியாகும். செலவு கம்மியாச்சானால வெற்றி வந்துடும். அன்னைக்கு லாபம் உண்டு. அதனால இன்னைக்கு லாபத்தை கொஞ்சம் ரீபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க அழகா கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாளிலே நீங்கள் வாராக பெருமானை வணங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த கடன் தொல்லை, வீடு பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் சால்வ் இருக்கு. இன்னைக்கு 4 2 என்ற அதிர்ஷ்டம் இன்னும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.